துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்லியிருக்கேங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க துலாம் ராசிக்காரங்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டியா இது நல்லதுங்க, இது கெட்டதுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, அடனா ஏங்க இப்படி நடந்துருச்சே, இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்க கூடாதுல்ல, கொஞ்சமாவது சூதாரணமாக இருங்க, இப்படி மற்றவங்களுக்கு நல்லதை வழிகாட்டி நம்ம கெட்டு போனது மட்டும் ரொம்ப அதிகம். சில நேரங்களில் யோசிப்பீங்க, நம்ம மட்டும் இப்படி சுயநலமாக இருந்துட்டு இனிமேல் நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே, கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு பேசுவோம். ஆனால் அந்த துரோகம் பண்ணவங்க முன்னாடி வந்தால் அவங்களுக்கும் சேர்த்து கடவுள்கிட்ட வேண்டுவோம். ஆனால் மற்றவங்களுடைய சோகம் எல்லாமே நடிப்பு மட்டும்தான். சொல்லப்போனால் துலாம் ராசிக்காரங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாகவே நீ உதவி பண்ண பார்த்தியா, அவங்களுக்கெல்லாம் அந்த உதவி தேவைப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டாக்கா யோசிப்பீங்க. ஓகேவா? நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருப்பீங்க. ஏன்னா துலாம் ராசி பல பேர் யோசிக்கிறது, துலாம் ராசியில் பிறந்தது நான் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறேன்னா இல்லை மற்றவங்களும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்களாங்கிறது தெரியப்படுத்திக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக கமெண்ட் பண்ண சொல்கிறதுங்க. ஸோ துலாம் ராசி சுக்கிரன் ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுடைய அதிபதி வச்சு சொல்லணுனாக்கா அடடா உங்களுக்கு என்னங்க யோகமோ யோகம், நல்லா இருப்பீங்க, நல்லா சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போகலாம். அந்த மொத்த சுகத்தையும் மொத்த உழைப்பையும் மற்றவங்களை சுகமாக வாழ வைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர்த்து நமக்கு இல்லை. இப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க. ஒரு நபரால் மிகப்பெரிய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது கடவுளே நினச்சாலும் தடுக்க முடியாதுன்னு போட்டிருக்கேன். இப்போ துலாம் ராசிக்காரங்க யோசிப்பீங்க, போதுமா என் வாழ்க்கையில் பல பேர் போயிட்டாங்க, இதிலிருந்து இன்னொரு நபர் எனக்கு நல்லது பண்ண போகிறாரா, நான் தான் மற்றவங்களுக்கு விழுந்து செஞ்சேன், நான் தான் மற்றவங்களுக்கு உழைச்சி கொடுத்தேன், நான் தான் மற்றவங்களுக்காக மெனக்கெட்டு நின்னேன், எவ்வளவோ என் வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழல்களை இழந்துட்டேன், நல்ல வாய்ப்புகள்லாம் வந்துச்சு, அதை மற்றவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டேன், இப்போது கடவுள் எனக்கு வந்திருக்காரா இல்லையாங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆனால் கடவுள் தான் குத்த சொல்லக்கூடாதுங்க. கடவுள் எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு, நிறைய வருமானத்தை கொடுத்தாரு, அதை நான் பயன்படுத்தலை அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் இல்லையா? ஸோ இந்த வருத்தத்துக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறது போல் நடந்துச்சு. நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய உழைப்புகளை எடுத்துக்கிட்டு போனாங்க, உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. பட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவாங்க. வேண்டாம்ப்பா இந்த திசையில் போகாத, இந்த திசையில் போனால் அப்படின்னாக்கா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டுருக்கு, அது போல தான். சரிங்களா? நேரம் காலம் நல்லதாக இருக்கணும். கடவுள்கள் சில சமயம் சில மனிதர்களால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது. குறிப்பாக துலாம் ராசினா நீங்கள் யாருங்க? உண்மையை சொல்லணும்னா ஒரு நாள் உயர்வு, மறுநாள் எதிர்பாராத தடை, ஒரு நாள் பணம் வரும், மறுநாள் திடீர்னு அந்த பணத்துக்கு மேலே செலவு வந்துடும். ஒருத்தரை முழுசாக நம்புவீங்க, அவங்க நம்பி எல்லாத்தையும் சொல்வீங்க, கொடுப்பீங்க, ஆனால் அவங்களே உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்பீங்க. அதுதான் துலாம் ராசியுடைய மிகப்பெரிய பலமும் கூட. உங்களை கீழே தள்ளுறது ரொம்ப சுலபம், ஆனால் அங்கேயே நீங்கள் இருப்பீங்கன்னு மற்றவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அது இல்லை, விழுந்தாலும் எழுந்தாலும் மற்றவங்க உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தெம்பா நிற்கிறீங்க. அது மற்றவங்களுக்கு கண்ணு உறுத்தலும் கூட. ஸோ இப்படிப்பட்ட சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்கு சுக்கிரன் அப்படின்னாவே மனுஷங்களை கவரக்கூடிய தன்மை, பேச்சில் இனிமை, அழகுணர்வு, சமரசம் செய்யக்கூடிய திறமை, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும், எவ்வளவு விருப்பு வெறுப்பு இருந்தாலும் வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. கோபம் இருக்கும், அமைதியாக இருப்பீங்க, கஷ்டம் இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் நல்ல மனசை பல பேர் பலமாக பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் பலவீனமாக உணர்றீங்க. உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கைவிட்டுறாங்க. நான் அதிகமாக உங்களுடைய உழைப்புக்கு உரிய மரியாதை கொடுக்காதவங்க தான் அதிகம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும்
நீங்கள் வந்து தூக்கி வைக்கவும் வேண்டாங்க. ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாரால் இது நாள் வரைக்கும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த எழுத்து கொண்ட நபரால் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அவர் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொண்டு வரலாம். முக்கியமான தகவலை சொல்லலாம். ஒரு தொழில் வழிகாட்டியாக இருக்கலாம். ஒரு வேலை வாய்ப்பை வந்து அறிமுகப்படுத்தலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான உதவி செய்யலாம். ஒரு பிரச்சனை வந்து சரியான மனுஷங்கிட்ட உங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம். இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அவரே கூட சரி செஞ்சு கொடுக்கலாம். இப்படி நீங்கள் நீண்ட காலமாக யோசிச்சுட்டே இருந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இதை வந்து இப்படி செஞ்சு பாருங்கள் அப்படின்னு ஒரு சின்ன வழிகாட்டுதலாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆலோசனை கூட உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய திருப்பமாக மாறும். நிஜமாகவே அப்படி நடக்குமா அப்படின்னா சத்தியமாக நடக்க போகுது. அதிகமாக பேசாமல் கவனிச்சுட்டே இருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக கேளுங்க. நீங்கள் விழுந்தப்போ யாரெல்லாம் உங்களை பார்த்து சிரித்தாங்களோ அவங்கெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ நீங்கள் எழுந்துச்சு நிற்க போகிறீங்க. அவங்க யோசிக்கிறது எப்படி இருக்குன்னா, எப்படி இவன் எழுந்து நின்னா, எப்படி இவன் வந்து தொழில் செஞ்சான், எப்படி இவனுக்கு இந்த சான்ஸ் கிடச்சிது, எப்படி இவனுக்கு வேலை தேடி வந்துச்சு, ஓகேங்களா, இவனுக்கு எப்படி இவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னு. ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லதாக மாறப்போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே சரியாயிரும். உங்களுக்கு வழிகாட்டுதல் சரியான நேரத்தில் வந்து கிடைக்குங்க அந்த நபரால். ஸோ அவர் மட்டும்தானா அப்படின்னா இல்லை, இன்னும் ஒரு சில எழுத்துக்களை கொண்ட நபர்கள்லாம் இருக்காங்க. ஒரு சிலர் எஸ், ஒரு சிலருக்கு ஆர், அதே மாதிரி VK, இந்த மாதிரி எழுத்துக்கள் கொண்ட நபர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. இவங்களால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவராக இருப்பாரா அப்படின்னா இருக்கலாம், நண்பராக இருப்பாரோனா இருக்கலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து அவசியமாக இருப்பாரானாக்கா அது இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், உறவுக்காரங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரியாக கூட இருக்கலாம், தொழிலில் வந்து கூட்டாளியாக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம். சிலருக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு நபராக கூட இருக்கலாம், ஓகேங்களா. சிலருக்கு வந்து வயசுல பெரியவங்க, ஒரு சாமி மாதிரி வந்தாருப்பா, அவர் இன்னைக்கு வழிகாட்டினாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க. ஆனால் அவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர போகிறாருங்கிறது மட்டும் உணர்ந்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒரு நபர் வரப்போகிறார், அவர் கடவுள் அனுப்பிச்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அவர்னால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து நல்ல வாய்ப்பு கொடுக்க போகிறாருங்க. அப்படி அந்த ஒரு ஆள் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறாரு, இப்போ உங்கள் மனசில் தோணி இல்லையா, உங்களுடைய வளர்ச்சியை உண்மையாக விரும்புவாரா, உங்களுக்கு தேவையான இடத்துல துணையாக இருப்பாரா, உங்களுடைய பணத்தை வந்து குறி வைப்பாரா, அல்லது உங்களை திறமையை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு வழிகாட்டுவாரா, இப்படி சந்தேக பார்வையும் நமக்கு வரும். நல்ல மனுஷங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வருவாங்க. உங்க வாழ்க்கையில உதவி செய்யக்கூடிய மனுஷங்க வந்து அடையாளம் காண்றதுக்கு தான் அதை வந்து அந்த நபர் வராரு அப்படிங்கிறதுக்காக தான் நான் லெட்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேங்க, ஓகேங்களா. அந்த லெட்டர்ஸ் இருக்க நபர்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப நம்பணும், ஓகே. ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ஓகே, இது வந்து இன்னும் நம்ம எப்படி மெருகேற்றி கொண்டு போகலாம், எந்த விஷயத்தை வந்து அந்த விஷயத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தலாம், தொழிலில் பயன்படுத்தலாம் அப்படி யோசிக்கணும், சரிங்களா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக உயர்வுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஆளாக அவர் இருப்பாருங்க. அவங்கள மதித்து நடந்துக்கோங்க, அவங்க ஆலோசனையை கேளுங்க, முடிவு வந்து சிந்திச்சு எடுங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து யார்கிட்டையுமே யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயுமே கொடுக்காதீங்க, கையிலையும் கொடுக்காதீங்க. உங்களுக்கான வாய்ப்பை ஒருவர் காட்டலாம். அந்த வாய்ப்பை வந்து வெற்றிகரமாக மாற்றுறது உங்களுடைய உழைப்பினால் மட்டும்தான், சரிங்களா. வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல மனுஷங்களை அடையாளம் கண்டுக்கோங்க, நல்லதே நடக்கும். அவருடைய செயலால் நீங்கள் பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க. இப்போ அது எந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வரப்போகுது. நான் வந்து துலாம் ராசியில் பிறந்திருக்கேன், நான் வந்து ஆண், நான் வந்து பெண், இந்த தொழில் செய்கிறேன், நான் இந்த கூலி வேலைக்கு போகிறேன், இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு இதனால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதோ அதை தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் சம்பவம் என்ன தெரியுமா, நேற்று வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, நேற்று வரைக்கும் உங்ககிட்ட பேசாமல் இருந்தவங்க, நேற்று வரைக்கும் இவரால் என்ன செய்ய முடியும்னு கேள்வி பேசினவங்க, ஒரு நாள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து இவர் இப்படி இவ்வளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வந்தார் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் வந்து நீ வரப்போகிறீங்க. குறிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் பணம், தொழில், வேலை, குடும்பம், உறவு, சொத்து, சமூக மரியாதைன்னு சொல்லிட்டு பல துறைகளில் புதிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பதிவில் 3 முக்கிய பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதில் முதல் மாற்றம் வந்து பணத்திலையும் தொழிலையும், 2வது குடும்ப உறவுகள், 3வது உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றக்கூடிய நீண்டகால முன்னேற்றம், சரிங்களா. முதல்ல உங்களுடைய அதிபதி சுக்கிரன், உங்களுடைய கிரக நிலைகளை பார்த்துருவோம். சுக்கிரன் அப்படின்னாவே அழகு, கலை, வசதி, உறவு, சமநிலை, ரசனை, பேச்சு திறமை, சமூக தொடர்பு, வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே நினைவுக்கு கொண்டு வருவாங்க. துலாம் ராசி பொதுவாக வந்து ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு கொண்டவங்க. ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, 2 தரப்பு அடிச்சுட்டு இருந்தா கூட சரி, இவங்க பேசியே வந்துட்டு அதை சமாதானப்படுத்துவாங்க. ஒரு பிரச்சனையை வந்து எப்படி சமாதானப்படுத்த முடியும், 2 தரப்புக்கும் எப்படி நியாயம் கொடுக்க முடியும், இதெல்லாம் யோசிக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசி. அதாவது
வந்து கையில் தராசு வச்சிருக்கக்கூடிய அதிபதி. துலாம் ராசியுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னாக்கா இவங்க வந்து பேச்சு திறன் தான். ஆனால் இதுவே வந்து துலாம் ராசி யோசிப்பீங்க சில நேரங்களில் இதுதான் நமக்கு வந்து பலவீனம் கூட அப்படின்னு. ஆனால் மற்றவங்க மனசை காயப்படுத்தாமல் பேசணும்னு நினச்சி தேவைகள்னு சொல்லலாங்க. நீங்கள் வந்து அவங்களுடைய தேவைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து மற்றவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் ஒரு தேவதைகள்னே சொல்லலாம். மற்றவங்களுக்காக ஓடுவீங்க, மற்றவங்களுக்காக நேரம் செலவிடுவீங்க, மற்றவங்களுக்காக பணம் கொடுப்பீங்க, மற்றவங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க. ஆனால் அவங்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு கட்டத்துலலாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துடும். யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் நம்பவே கூடாது, எல்லார்கிட்டையுமே எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும். அது தெளிவு வரக்கூடிய காலம் தான். ஸோ துலாம் ராசிக்காரங்களே முதல் விஷயம் மனுஷங்களை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் சூழலை சமநலப்படுத்திக்கோங்க. மூணாவது விஷயம் மக்கள் தொடர்பை கரெக்டாக பயன்படுத்துங்க. ஸோ இந்த நேரத்தில் தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிங்க. விற்பனை, வணிகம், ஆலோசனை, சட்டம், அலுவலக நிர்வாகம், கலை, அழகு சாதனத்துறை, ஊடகம், பொதுமக்கள் தொடர்பு, அரசியல், வாடிக்கையாளர்கள் தொடர்பு, கல்வி, நிதி நிர்வாகம், இது மாதிரி எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார், இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா வாய்ப்பு உங்களை விட்டு போயிடும். ஓகேவா? குறிப்பாக துலாம் ராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. முதல்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் எப்படி தெரியுமா இருக்கீங்க? நான் மற்றவங்கள போல இருக்கக்கூடாது, இந்த எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு ஒரு தனி திறமை இருக்கும். அந்த திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இத்தனை நாளாக நீங்கள் போயிடுச்சு இல்லைங்களா? அந்த திறமைக்கான அங்கீகாரம் இப்போ கிடைக்கும். மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம், புதிய பொறுப்பு, புதிய தொடர்பு, இது எல்லாம் வாழ்க்கையில் திருப்பத்தை கொண்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் சுவாதி, உங்களுக்கான என்னன்னா சுயமாக வளரணும்னு எண்ணம் கொண்டவங்க, யாருடைய கட்டுப்பாட்டிலையுமே அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. தன்னுடைய சுய முயற்சியால் முன்னேறணும்னு நினைப்பீங்க. அந்த எண்ணத்துக்கு இப்போ வாய்ப்புகள் அதிகம். தூர இடங்கள், புதிய தொடர்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, இணையம் சார்ந்த வேலை, வணிகம், சுயதொழில் தொடர்பு சார்ந்த துறைகள், இது போன்ற விஷயங்கள்ல முன்னேற்றம். பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்த உடனே அது நம்ப மாட்டீங்க. ஆனா இனிமேல் நம்புங்க. ஆனா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்களை சரி பார்க்கறது, நிபந்தனைகளை புரிஞ்சுக்கிறது, பெரிய முடிவுகளை நிதானமா எடுக்கணும். இது வந்து சுவாதி மாத்திக்க வேண்டிய விஷயம். அதே போல விஷாகம், உங்களுடைய இலக்கு ரொம்ப பெருசு. ஒரு விஷயத்த முடிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா அதற்கான முயற்சி கைவிட மாட்டீங்க. ஆனா சில நேரங்களில் குடும்ப பிரச்சனை, உறவுகள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவன சிதறல் வரும். அந்த நிலையில இப்ப மாற்றம் வருது. குறிப்பா பொறுப்புகள் அதிகரிச்சாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. இப்போ உங்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தோம்னா எப்படி உங்களுக்கு நேரம் காலம் சாதகமா இருக்கு, ஒரு சிலருக்கு புரியாது. இப்போ கடகராசியில குரு இருக்கார். கடகராசி அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்ன சொல்லுதுன்னா தொழில், வேலை, பதவி, சமூக மரியாதை, தொழில் வளர்ச்சி, அதிகாரம், பொறுப்பு, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம். வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு, தொழில் செய்கிறவங்களுக்கு விரிவாகிற மாதிரியான வாய்ப்பு, தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், அதிகார பொறுப்பில் இருக்கவங்களுக்கு அதிகாரம், இப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனி 6ஆம் இடத்துல, சனி மீனத்திலிருந்து துலாம் ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லாங்க. 6ஆம் இடம் என்ன சொல்லுதுன்னா வேலை, போட்டி, கடன், நோய் எதிர்ப்பு, சேவை, தினசரி உழைப்பு, இது எல்லாத்தையுமே 6ஆம் இடம் சொல்லுங்க. இங்க ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இதுவரைக்கும் சந்திச்ச தடைகளை தாண்டி உழைப்பின் மூலம் ஒரு அங்கீகாரம் பார்க்க போறீங்க. சனி ஒரு விஷயத்த மட்டும் கேட்பார். ஒழுக்கம், நேரத்துக்கு வேலை, பொறுப்பு, தொடர்ச்சியான முயற்சி, கடனை ஒழுங்கா நிர்வாகம் பண்ணணும், ஆவணங்களை சரியாக கவனிக்கணும். இதை மட்டும் விட்டுடாம செஞ்சிட்டிங்கன்னா சனி உங்களுக்கு ஏற்றம் கொடுப்பார். அதே போல ராகு 5ஆம் இடத்துல, 5ஆம் இடம் ராகு இருக்கிறது மாணவர்கள், குழந்தைகள், சிந்தனை, காதல், முதலீடு, படைப்பாற்றல், இது எல்லாத்தையுமே 5ஆம் இடம் குறிக்குதுன்னு சொல்றோம். அங்க ராகு இருக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக கவனம் சிதறாம இருக்கணும். ஒரே நேரத்தில் 10 விஷயங்களை செய்யாம ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து முயற்சி பண்ணணும். பெரிய முதலீடுகளை அவசரம் காட்டக்கூடாது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், இதெல்லாம் கேட்டுட்டு பணத்தை விரயம் பண்ணக்கூடாது. பணத்தை தொடவே கூடாது. சுய முயற்சி மட்டும்தான் இருக்கணும். அதே போல கேது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பழைய நட்புகள் விலகலாம். ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாத தொடர்புகள் விலகி உண்மையான தொடர்புகள் மட்டும் மீதி இருக்கும். இதுதான் துலாம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சுத்திகரிப்புன்னு வச்சுக்கலாம். எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல, எல்லாரும் நமக்கு நல்லது நினைப்பாங்க, எல்லாரும் நமக்கு சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. உண்மை முகத்தை காட்டி கொடுத்துருவார். இந்த உண்மையான வாழ்க்கை இப்போ கற்றுக்க போகிறீங்க. ஸோ இந்த துலாம் ராசிக்கு ஒரு பக்கம் தொழிலில் முன்னேற்ற வாய்ப்பு, மறுபக்கம் மன அமைதி இருக்கும். செலவுகளை சமாளிக்கக்கூடிய நிலையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கற்றுக்க போகிறீங்க. பணம் வருது, எல்லாத்தையும் செலவு பண்ணாமல் இப்போ அது எப்படி சேமிக்கலாம், பணம் வந்தால் முதல்ல பாதுகாப்பு, அடுத்து குடும்ப தேவை, அடுத்து கடன் குறைக்கிறது, அதுக்கு பின்னாடி முதலீடு, இதெல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்த போகிறீங்க. ஓகேங்களா? முதல்ல பணம், தொழில்னு சொன்னேன் இல்லையா? பல வருஷங்களாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை, ஒரு பதவி, ஒரு தொழில் வாய்ப்பு,
ஒரு நிலுவை பணம், ஒரு ஒப்பந்தம், ஒரு முதலீடு, ஒரு சொத்துன்னு எதுவாக இருந்தாலும் சரி அந்த விஷயம் இப்போ முன்னேற தொடங்கும். குறிப்பாக 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியை முன்னிலைப்படுத்துகிறாரு. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு தீவிரமாக தேடுங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கும். எனக்கு வேலையே கிடைக்காதுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா, இப்போ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்கள் திறமைக்கேற்ற நல்ல வாய்ப்பு உண்டு. வேலை செய்கிறவங்களுக்கு திறமையை இவ்வளவு நாளாக மற்றவங்க பார்க்காம இருந்தாங்க. இப்போ சிலருக்கு பதவி மாற்றம், பணியிட மாற்றம், புதிய பொறுப்பு, மேலதிகாரிகள் உங்களை பார்ப்பாங்க, உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க. எல்லாமே சிறப்பாக அமையும். வாழ்க்கையில் சிறப்போ சிறப்பு. அதே தொழில் செய்கிறீங்க, புதிய வாடிக்கையாளர்கள், புதிய தொடர்புகள், புதிய இடம், புதிய பொருள், புதிய சேவை, புதிய கூட்டாளி இப்படின்னு கூட்டான விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் அப்படிங்கிறதுக்காக கூட்டாளியாக சேர்த்துக்கிட்டு என் ஃப்ரெண்டு தானே என்னை ஏமாற்ற மாட்டான்னு சொல்கிறது, உறவுக்காரன் தானே என்னை கணக்கு பார்க்க மாட்டான் இப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நீங்களும் கணக்கு பார்க்கணும், அவங்களும் கணக்கு பார்க்கணும். பணம் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒப்பந்தத்தை படித்து பார்க்காம எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான இதுவுமே இல்லாமல் செய்யக்கூடாதுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு நான் 5 எச்சரிக்கைகள்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருக்கலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.